Hello, வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். Today we are going to talk about subject. சப்ஜெக்ட்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இதெல்லாம் சப்ஜெக்டில் வரும்போது என்ன மீனிங்கில் வருது. இதை சார்ந்த வேறொரு வார்த்தைகள்லாம், உதாரணத்துக்கு ஹிஸ்ஸு, ஹெர்ரு, ஹிம்மு, தேரு, தேர்ஸு, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஆப்ஜெக்டாகவோ இல்லை சென்டென்ஸோட வேறு இடத்துல வரும்போது எந்தெந்த மாதிரி மீனிங்கில் வருதுன்னு சொல்லியிருக்கேனா. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா, இன்றைக்கி 53வது நாள் கிளாஸ். இன்றைக்கி வந்து முக்கியமாக நம்ம கடந்த ஒரு 3 நாளாக ஐ திங்க் 50th கிளாஸ்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இதே பாட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நிறைய டைம் நம்ம வந்து ஒரு நவுனை வந்து திரும்பி ரிப்பிட்டேஷன் இல்லாமல் திரும்பி அந்த ஏற்கனவே இப்போ பாருங்களேன், நான் ஒன்று சொல்கிறேன். ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு பொருளை மறுபடியும் அதோட பேர் சொல்லாமல் அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் அந்த ப்ரோனவுனு. ஸோ இதில் வந்து அதெல்லாம் நிறைய யூஸ் ஆகிட்டு வருது. ஸோ அதை பற்றினா நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு ரீகேப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்களேன். ஐன்னா மீனிங் என்ன? நான் கடைக்கு போகிறேன். வீன்னா நாங்கள் விளையாடிட்டுருக்கோம். ப்ராப்பராக சொல்லணுன்னா வீணா நாங்கள், ஐனா நான். பேச்சு மொழியில் சொன்னோன்னா ஐனா நான். நீ என்ன பண்ணுற? நான் விளையாடுறேன். நாங்கள் என்ன பண்ணுறோம்? நாங்கள் எல்லோரும் படிக்கிறோம். யூனா நீங்கள், நீ வீர், அது எல்லாமே யூ தான். சரிங்களா? நீ நம்ம எப்போவுமே சொல்கிறது வந்து நீ. தமிழில் கொஞ்சம் மரியாதை நிமித்தமாக சொல்லணும்னா நீங்கள். ஆனால் இங்கிலீஷில் அந்த மாதிரி என்னவா, நீனாலும் நீங்கள், நீ எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? யூ தான். தேன்னா அவர்கள், நம்ம பேச்சு மொழியில் சொல்லும்போது அவங்க. அடுத்தது ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்தில் முதல் வார்த்தையாக வரக்கூடிய சப்ஜெக்ட். இதெல்லாம் இதில் ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்து ஹீனா அவன், எவனோ ஒருத்தவன், அவனுக்கு பேர் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த பேர். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன். தேஜஸ் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனான். அவன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனதால் இன்றைக்கி ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் அட்டன் பண்ணான். ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து தேஜஸ் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனான். முதல்ல சப்ஜெக்டாக நான் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்? தேஜஸ் அப்படின்ற ஒரு பையனை சொல்கிறேன். ரெண்டாவது வந்து பாருங்களேன். அவன் தேஜஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னது தேஜஸ் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனான். ரெண்டாவது அவன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனதால். அப்போது நான் ரெண்டாவதாக அவன் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அதுவும் சப்ஜெக்டாக வருது. அந்த சப்ஜெக்ட் எதை சொல்லுது? அவன்ற வார்த்தை எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த தேஜஸ் சொல்லுது. ஸோ அதுதான் ஒரு நவுனுக்கு பதிலாக சொல்லக்கூடியது தான். அந்த நவுனை வந்து திருப்பியும் நம்ம சொல்கிறோம். அவன் தேஜஸ், அந்த பேரை வந்து திருப்பி சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம திருப்பியும் அவன், இவன், அது, அவங்க அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரோனவுன். சரிங்களா? ஸோ அப்போ அதுதான் வந்து அந்த ரிப்பிட்டேஷனுக்கு நம்ம திருப்பி சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தாமல் ப்ரோனவுன். அது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ அந்த வகையில் ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது. சரிங்களா? அப்போது இன்னொன்று சொன்னேன் அதே மாதிரி. இது யாரோடது? இந்த பேனா யாரோடதுன்னு கேட்குறாங்க. பதில் என்ன வரும்? இந்த பேனா என்னுடைய பேனா. இல்லைனா இது என்னுடைய பேனா, என்னுடையது. தமிழில் நம்ம பேச்சு மொழியில் சொல்லும்போது என்னோட பேனா. ப்ராப்பராக நம்ம சொல்லும்போது இது என்னுடைய பேனா அப்படின்னு வரும். இது யார் வீடு அப்படின்னு கேட்கும்போது உங்கள் தம்பி வரான். நீங்கள் உங்கள் தம்பியை கூப்பிட்டு போகிறீங்க. அப்போ கேட்குறான், அண்ணா இது யார் வீடுண்ணா அப்படின்னு கேட்குறான். அப்போ என்ன சொல்லுவீங்க? டேய், இது கூட தெரியாதா? இது நம்மோட வீடு. இது வந்து பேச்சு மொழியில் நம்மோட வீடு, இது எங்கள் வீடு அப்படின்னு. நம்முடைய, எங்களுடைய அப்படின்னு ரெண்டுமே வந்து அவர் தான். சரிங்களா? நம்முடைய, எங்களுடைய அப்படின்னு ரெண்டுமே வந்து அவர் தான் சொல்லணும். சரிங்களா? நம்முடைய வீடு, எங்களுடைய வீடுன்னு சொல்லும்போது இட் இஸ் அவர் ஹவுஸ் அப்படின்னாலும் நம்முடைய வீடுன்னு நான் சொல்லுவேன். இன்னொரு எங்களுடைய வீடுனாலும் அதுக்கும் அவர் ஹவுஸ் தான். சரிங்களா? அடுத்தது யுவர். இது யாரோட காரு? அப்படி மறந்துட்டியா? இது உன்னோட கார் தான். இட் இஸ் யுவர் கார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து இது யாரோடது? இது அவனுடைய பேனா. இந்த பேனா யாரோடது? இது அவனுடைய பேனா. அடுத்தது ஹெர்ரு. இது அவளுடைய பேனா. ஹெர்னா அவளுடைய. அடுத்து இட்டுனா அது. இட்டுனா எப்பவுமே அவ்வளோதான், அதுன்னு தான் வரும். தேனா தேர். சரிண்ணா? தேனா அவங்க, தேர்னா அவர்களுடைய. இது யாரோடது? இதெல்லாம் யாரோட லேப்டாப் அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் அவங்களோட லேப்டாப். ப்ராப்பராக சொல்லும்போது தமிழ் இலக்கணத்தில் இது அவர்களுடைய மடிக்கணினி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது
மை, அவர், யுவர், ஹிஸ்ஸு, ஹெர்ரு, தேர். இது இந்த வார்த்தை இப்போ நான் சொன்ன வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்கும் அடுத்தது பக்கத்தில் ஒரு நவுன் வரும் பாருங்களேன். மை பென், மை அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக பென் அப்படின்ற நவுன் வருதா. இட்ஸ் அவர் கண்ட்ரி, அவர் அப்படின்றதுக்கு பதிலாக ஒரு கண்ட்ரி அப்படின்ற ஒரு நவுன் வருதா. அந்த கண்ட்ரின்ற வார்த்தை ஒரு நவுனு, சரிங்களா. யுவர் டேபிள், இது உன்னோட டேபிள். யுவர் பக்கத்தில் ஒரு நவுன் வருதா, டேபிள் அப்படின்ற வார்த்தை. ஹிஸ் லேப்டாப், இது யாரோடது, இது அவனோட லேப்டாப். அப்போ ஹிஸ் லேப்டாப், அப்போ ஹிஸ் பக்கத்தில் ஒரு லேப்டாப் அப்படின்ற ஒரு நவுன் வருதா. அடுத்தது ஹெர் பென் அப்படின்னு சொல்லும்போது இது அவளோட பென் அப்படின்னு சொல்லும்போது அவளோட பேனா. அவளுடைய அப்படின்னு பக்கத்தில், அப்போ ஹிஸ் பக்கத்தில் ஹெர் பக்கத்தில் ஒரு நவுன் வருதா. அப்போது தேர் கார் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் தேர் கார், இது வந்து அவங்களோட கார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய கார்னு சொல்லும்போது தேர் கார் அப்படின்னு கார் அப்படின்ற நவுன் வருதா. ஸோ அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்கும் பக்கத்தில் எப்போவுமே நிச்சயமாக ஒரு நவுன் வரும். எந்தெந்த வார்த்தைகள், தே, ஹெர்ரு, ஹிஸ்ஸு, யுவர், அவர், மை, இந்த வார்த்தைகளுக்கு பக்கத்தில், சரிங்களா. இதை நம்ம வந்து இந்த நவுனை எடுத்துகிட்டு கூட சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இது யாரோடதுன்னு கேட்குறாங்க, இந்த லேப்டாப் யாரோடதுன்னு கேட்குறான். இது அவனோட லேப்டாப்புன்னு சொல்லலாம், இல்லை இது அவனுடையது. இது ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்லும்போது இந்த லேப்டாப் யாரோடதுன்னு கேட்குறாங்க, நம்ம சொல்லும்போது இது அவனுடைய லேப்டாப்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து இது அவனுடையது அப்படின்னு சொல்லலாம். நம்ம பேச்சு மொழியில் இது அவனோடதுன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது உதாரணத்துக்கு இன்னொன்று பாருங்களேன், இது யாருடைய கார் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து அவங்களோட கார், அவர்களுடைய கார் அப்படின்னு சொல்லலாம். பேச்சு மொழியில் சொல்லும்போது இது அவங்களோட கார் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இது அவர்களுடையது அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல கார்லாம் தேவையில்லை, நவுன் வராது. அப்போது அவர்களுடையது, உங்களுடையது, எங்களுடையது, நம்முடையது, அவனுடையது, அவளுடையது அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி வார்த்தைகள் பக்கத்தில் நவுன் வராது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே பாருங்களேன், இப்போது மைன் அப்படின்னா ஐனா நான், மைனா என்னுடைய, மைன்னா என்னுடையதுன்னு அர்த்தம். ஸோ ஐ எம் வாக்கிங் அப்படின்னா நான் நடக்கிறேன். இட் இஸ் மை கார்னா இது என்னோட காரு. இட் இஸ் மைன் அப்படின்னா இது யாரோடது அப்படின்னு கேட்கும்போது இது என்னோடது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இட் இஸ் மைன் அப்படின்னு சொல்லும்போது இது யாருடையதுன்னு ஒரு பொருளை காட்டி கேட்குறாங்கன்னா இது யாரோட காரு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கார் யாரோடது, இந்த புக்கு யாரோடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் மைன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மைன் அப்படின்றது வந்து அவங்க எந்த பொருளை கேட்டாங்களோ அது வந்து என்னுடையதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ என்னுடையதுன்னா இட் இஸ் மைன்னு சொல்லும்போது இது. ஸோ அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கணும். அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்பப்பெல்லாம் என்னோடது, அவங்களுடையது, அப்போது இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு பார்த்தா நவுன் வராது. ஏன் அப்படின்னா அந்த கேட்ட பொருளை அது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னுடைய கார் அப்படின்றதுக்கும் இது என்னோடது, ஒரு காரை காட்டி இது யாரோட கார்னு கேட்குறாங்க. ஒரு பதில் வருது முதல்ல, இது என்னுடைய கார். ரெண்டாவதாக சொல்லுவான் இது யாருடைய கார்னு கேட்குறாங்க, இட்ஸ் மைன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது என்னுடையது, அவ்வளோதான். கார்லாம் அங்கே சொல்லலை, சரிங்களா. அப்போது மைன் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லும்போது அது என்னுடையது அப்படின்னு மீனிங் வரும், சரிங்களா. அடுத்தது அவர்ஸ், ஒரு வீடை காட்டுறாங்க, இது யாரோட வீடு அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் அவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவதாக வந்து இட் இஸ் அவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது நம்மோடையது, நம்மோட வீடு, இது நம்முடைய வீடுன்னு சொல்லிட்டாங்க. முதல் பதில் வருது. ரெண்டாவது வந்து இது நம்மளோடது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடையது அப்படின்னு சொல்லும்போது அவர்ஸ், எங்களுடையதுன்னு சொன்னாலும் அவர்ஸ் தான் சொல்லும். இட் இஸ் அவர்ஸ் ஹவுஸ், இட் இஸ் அவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது எங்களுடையது, இது நம்முடையதுன்னு சொல்லும். அடுத்தது இட் இஸ் அவர் ஹவுஸ்ன்னு சொல்லும்போது இது எங்களுடைய வீடு, இது நம்முடைய வீடுன்னு சொல்லும், சரிங்களா. ஓகே, அடுத்தது இட் இஸ் யுவர்ஸ் அப்படின்றது இட் இஸ் யுவர்ஸ். ஒரு பேனாவை கட்டி கேட்குறாங்க, ஒரு லேப்டாப் காட்டு கேட்குறாங்க. அப்போ இந்த லேப்டாப் யாரோடது, இப்போ அதை நம்ம சொல்கிறோம், பதில் சொல்கிறோம். நீ மறந்துட்டியா, இது உன்னுடையது அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு புரியுதும். இட்ஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. நான் நேற்று ஒன்று சொன்னேன், இட் ஈஸ் அப்படின்றோட ஷார்ட் ஃபார்ம் தான். இட்டு பக்கத்தில் ஒரு அப்பாஸ்டஃபி எஸ் போட்டால் இட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. அப்பாஸ்டஃபி எஸ் போடாமல் ஐடிஎஸ்ன்னு தொடர்ச்சியாக வந்ததுன்னா
அது அப்படின்ற மாதிரி வந்துடும் மீனிங். சரிங்களா? அது லாஸ்ட் கிளாஸில் சொன்னால் அங்கே போய் பாருங்கள். அதே மாதிரி ஹிஸ் அப்படின்ற வார்த்தை, ஹிஸ் அப்படின்ற வார்த்தை வந்து எல்லாத்துக்கும் யுவர்னா உன்னுடைய, யுவர்ஸ்னால் உன்னுடையது, தேர்னா அவர்களுடைய, தேர்ஸ்னா அவர்களுடையது, அப்புறம் மீன்னா என்னுடைய, மைனா என்னுடைய, மைன்னா என்னுடையது, அவர்னா நம்முடைய எங்களுடைய, அவர்ஸ்னால் நம்முடையது எங்களுடையது. ஆனால் இந்த ஹிஸ் அப்படின்ற வார்த்தைக்கு மட்டும் ஹிஸ்ஸுன்னு தான் சொல்ல முடியும். ஹிஸ்ஸு அப்படின்லாம் வராது. சரிங்களா? அப்போ ஹிஸ் அப்படின்றது ஸோ அப்போது மைன்னா என்னுடையது, அவர்ஸ்னால் நம்முடையது எங்களுடையது, யுவர்ஸ்னால் உங்களுடையது, ஹிஸ் அப்படின்னா அவனுடையது. இதில் ஹிஸ்னால் அவனுடையன்னு சொல்ல முடியும், அவனுடையதுன்னு சொல்ல முடியும். இதுக்கு வந்து ஹிஸ்னால் அவனுடையதுக்கு வந்து தனியான வார்த்தைலாம் எதுவும் இல்லை. சரிங்களா? அப்போ ரெண்டுத்துக்குமே அவனுடையன்னு சொன்னாலும் ஹிஸ் தான், அவனுடையதுன்னு சொன்னாலும் ஹிஸ் அப்படின்ற வார்த்தை தான். அடுத்தது ஹெர் வந்து அவளுடைய, ஹெர்ஸ் வந்து அவளுடையது. இது யாரோடது அப்படின்னு கேட்கும்போது இட் இஸ் ஹெர்ஸ் அப்படின்னா இது அவளோடது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஹெர்ஸ். அடுத்தது வந்து தேர்ஸ் அப்படின்னா இது யாரோடது, இந்த லேப்டாப்லாம் யாரோடது அப்படின்னு கேட்கும்போது இந்த லேப்டாப் எல்லாம் அவங்களோடது. ஆல் திஸ் தேர்ஸ், தோஸ் ஆல் தேர்ஸ், தோஸ் ஆல் அவங்க எல்லாமே, அவை எல்லாமே அவங்களோடதுன்னு சொல்லும்போது தேர்ஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துவோம். சரிங்களா? ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நவுன் வந்து அதுக்கு பக்கத்துலேயே வரும். நவுன் வந்து அது ஒரு பக்கத்துலேயே வரும். எந்தெந்த வார்த்தைகள் அப்படின்னா, இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேங்க, நவுனுடன் சேர்ந்து சொல்ல வேண்டும். எந்தெந்த வார்த்தைகள்லாம் நவுன் பக்கத்தில், அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் சேர்ந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கார், என்னுடைய பேனா, உன்னுடைய கடிதம், அடுத்தது வந்து அவர்களுடைய உடைகள் அப்படின்லாம் தமிழ் நம்ம சொல்லும்போது, இதையே வந்து இங்கிலீஷில் சொல்லும்போது என்னுடைய கார் அப்படின்றதுக்கு வந்து மை கார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மை பக்கத்தில் எப்போவுமே ஒரு நவுன் சேர்ந்து வரும். அப்போ என்னுடைய கார், என்னுடையதுன்ற வேறு, இட்ஸ் மைன் அப்படின்னா என்னுடையது, இட் இஸ் மை கார் அப்படின்னா அது என்னுடைய கார். சரிங்களா? அடுத்தது என்னுடைய பேனா அப்படின்னு சொல்லும்போது மை பென். அப்போ மை பக்கத்தில் பென் அப்படின்ற நவுன் சேர்ந்து வருதா? அடுத்தது உன்னுடைய கடிதம் அப்படின்னு இருக்கா? அப்போ அந்த உன்னுடைய கடிதம் அப்படின்னு அதுக்கு பக்கத்தில் அதை அப்படியே மேட்ச் பண்ணணுன்னா அதுக்கு சென்டென்ஸ் என்னென்னா இங்கிலீஷில் யுவர் லெட்டர், இட் இஸ் யுவர் லெட்டர்னா இது உன்னுடைய லெட்ரு. சரிங்களா? இது உன்னுடைய கடிதம்னு சொல்லுவோம். அப்போ யுவர் பக்கத்தில் லெட்டர் அப்படின்ற நவுன் வருது. அதே மாதிரி அவர்களுடைய உடைகள், இது அப்படியே த ட்ரெஸ்ஸஸ், அப்போ தேர் பக்கத்தில் ஒரு நவுன் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்ற நவுன் வருது. ஸோ அப்போது மை, யுவரு, தேரு மற்றும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகளுக்கு பக்கத்தில் எப்பொழுதுமே நவுன் சேர்ந்து வரும். சரிங்களா? அதுதான் நான் இன்னும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஒன்று சொன்னேன். ஹிஸ்ஸுக்கும் ஹெர்ருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போது ஹிஸ் வந்து அவர்களுடைய, அவனுடைய அப்படின்னு சொல்லும். ஹிஸ்னால் அவனுடைய, அவனுடையது அப்படின்னு சொன்னாலும் அதை ஹிஸ் தான் சொல்லுவோம். இங்கே பாருங்களேன், இட் இஸ் ஹிஸ் அப்படின்னு சொன்னால் இது அவனுடையதுன்னு வரும். இங்கே பாருங்கள், ரெண்டாவதாக இட் இஸ் ஹிஸ் கார் அப்படின்னா இது அவனுடைய கார் அப்படின்னா, அப்போ அவனுடையனாலும் ஹிஸ் தான், அவனுடையது அப்படின்னாலும் ஹிஸ் தான் வரும். ஆனால் ஹெர்ருக்கு மட்டும் இங்கே வந்து வித்தியாசம். ஹெர் அப்படின்னா அவளுடைய அப்படின்னு அர்த்தம், ஹெர்ஸ்னால் அவளுடையது அப்படின்னு அர்த்தம். இது யாரோடது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லேப்டாப் யாரோடது அப்படின்னு கேட்கும்போது இட் இஸ் ஹெர் லேப்டாப் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இட் இஸ் ஹெர் லேப்டாப்னா இது அவளோட லேப்டாப். ரெண்டாவது வந்து இது அவளுடையது மட்டும்தான், இது அவளோடதுப்பா அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ஹெர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இது அவளுடையதுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, அப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ரெண்டாவது சென்டென்ஸை பாருங்கள். இஸ் திஸ் his award or hers அப்படின்னு சொல்கிறோம். is this his award or hers அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ is this his award or hers அப்படின்னா இது அவனுடைய அவார்டா இல்லை அவளுடையதா அப்படின்னு அர்த்தம். இல்லைனா is this his award, இது அவனுடைய அவார்டா இல்லை அவளுடையதான்னு கேட்கணும். அப்போது ஹெர்ஸ் வந்தும்போது அவளுடையது அப்படின்னு வரும். சரிங்களா? ரெண்டாவது பாருங்கள், we went in our students and they went in there அப்படின்னா, அப்போ we went in our studentsனால் நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு போனோம், அண்ட் they went in there அப்படின்னா இந்த இடத்துல in there அப்படின்றது வந்து எந்த மீனிங் சொல்லணும்னா their students. ஒன்றும் இல்லைப்பா,
நாங்கள் எல்லாம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோடு வந்துட்டோம். ஒரு டீச்சர் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோடு போயிட்டோம், அவங்கெல்லாம் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோடு போயிட்டாங்க. அது நம்ம அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட அப்படின்றத ஷார்ட்டாக சுருக்கி தான் இன் தேர் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம். தேர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ அப்போது வி வெண்ட் இன் அவர் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோடு போயிட்டோம். அண்ட் தே வெண்ட் இன் தேர் அப்படின்னா இந்த இடத்துல தேர் அப்படின்றது அவர்களுடையது, அவர்களோட ஸ்டூடெண்ட்ஸோடு போயிட்டாங்க அப்படின்றத மீன் பண்ணுது. சரிங்களா? அப்போ தேர்ன்றது தேர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே, அடுத்தது ஐ டிட் நாட் ஹேவ் அன் அம்ப்ரெல்லா ஸோ தேஜஸ் கேவ் மீ ஹிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா ஷாஷா கேவ் மீ ஹெர்ஸ் அப்படின்ட்டுருக்கு. இப்போது ஐ டிட் நாட் ஹேவ் அன் அம்ப்ரெல்லா, ஒரு மழை பெஞ்சிகிட்ருக்கு. இப்போ அந்த மழை பெய்யும்போது என்கிட்ட கொடை இல்லை, ஐ டிட் நாட் ஹேவ் அன் அம்ப்ரெல்லா, என்கிட்ட ஒரு கொடை கூட இல்லை, அதனால் தேஜஸ் கேவ் மீ ஹிஸ் அப்படின்னா அவனோட கொடையை என்கிட்ட கொடுத்தான். ஹிஸ் அவனுடையதை என்கிட்ட கொடுத்தான். தேஜஸ் கேவ் மீ ஹிஸ்னால் அவனுடையதை என்கிட்ட கொடுத்தான். ஸோ அப்போ அந்த அவனுடையதுன்றது எதை மீன் பண்ணுது? அந்த அவனுடைய கொடையை சொல்லுது. சரிங்களா? ஸோ அப்போது ஐ டிட் நாட் ஹேவ் அன் அம்ப்ரெல்லா ஸோ தேஜஸ் கேவ் மீ ஹிஸ் அப்படின்னா என்கிட்ட கொடை இல்லை, அதனால் தேஜஸ் அவனோட அம்ப்ரெல்லாவை என்கிட்ட கொடுத்தான். அதே மாதிரி ஐ டிட் நாட் ஹேவ் அன் அம்ப்ரெல்லா ஸோ சாஷா கேவ் மீ ஹெர்ஸ் அப்படின்னா என்கிட்ட கொடை இல்லை, ஸோ அதனால தான் ஷாஷா அவளுடையதை என்கிட்ட கொடுத்தா. இந்த இடத்துல அவளுடையது ஹெர்ஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணுது? அந்த கொடையை மீன் பண்ணுது. சரிங்களா? ஹிஸ் ஹெர் அம்ப்ரெல்லா அப்படின்றதுக்கு பதிலாக தான் ஹெர்ஸ் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். இஸ் திஸ் யுவர் புக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் திஸ் யுவர் புக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது உன்னுடைய புத்தகமா? அப்போ யுவர்ன்றது உன்னுடைய அப்படின்னு வரும். யுவர்ஸ்னால் உன்னுடையது. அப்போது இட்ஸ் ப்ராப்ளம், இட் இஸ் தேர் ப்ராப்ளம், நாட் அவர் ப்ராப்ளம். இது நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, டேய் இது அவனோட பிரச்சனை, நீ ஏன் போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு இருக்க, இது உன்னோட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ இட் இஸ் தேர் ப்ராப்ளம், இது அவங்களோட ப்ராப்ளம். தேர்னா அவர்களுடைய ப்ராப்ளம், நாட் அவர் ப்ராப்ளம், இது நம்மளோட ப்ராப்ளம் இல்லை, இல்லை இது எங்களோட ப்ராப்ளம் இல்லை, இது இட்ஸ் தேர் ப்ராப்ளம் அப்படின்னா இது அவங்களோட ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அடுத்தது இப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்கிறப்போ மை ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவோமா ஒரு வார்த்தை. இன்னொன்று எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அப்படின்னா எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அப்படின்றது என்ன சொல்லணும்னா இந்த இடத்துல மைன் அப்படின்ற வார்த்தை வந்து என்னுடையது அப்படின்ற வார்த்தையை சொல்லும். மைனை என்னுடைய, மைன்னா என்னுடையது அப்படின்ற வார்த்தையை அந்த மீன் பண்ணும். சரிங்களா? என்னுடையது அப்படின்றத சொல்லும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன். ஐ வெண்ட் அவுட் டு மீட் எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அப்படின்னா ஐ வெண்ட் அவுட் டு மீட் எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அப்படின்னா நான் வெளியில் போனேன் எதுக்காகனா என்னுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக. அப்போது இந்த இடத்துல எப்படி சொல்லக்கூடாது? நாட் எ ஃப்ரெண்ட் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லக்கூடாது, மைன் தான் சொல்லணும். ஐ வெண்ட் அவுட், நான் வெளியில் போனேன். டு மீட் எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அப்படின்னா என்னோட ஒரு ஃப்ரெண்டை நான் பார்க்க போனேன், என்னோடய ஃப்ரெண்டை நான் பார்க்க வெளியில் போனேன். ஐ வெண்ட் அவுட் டு மீட் எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். சரிங்களா? இன்னொன்று இதே வேறு மாதிரி சொல்லணும்னா he was with a friend of his அப்படின்னு சொல்லலாம். he was with a friend of hisனா அவன் இருந்தான், யார் கூட இருந்தான்? அவனோட ஃப்ரெண்டுங்க கூட இருந்தான். அப்போது he was with a friend of hisனா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட அவன் இருந்தான். அப்போ இந்த இடத்துல ஹிஸுக்கு பதிலாக ஹிம்முன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அது இங்கே என்ன எழுதியிருக்க பாருங்களேன், எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு தான் சொல்லணும், ஹெர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. சரி, எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ்ன்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா ஓகே, இப்போ இது மட்டும் பாருங்கள். அப்போ என் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன்னா என்னுடைய ஃப்ரெண்டு. சரிங்களா? அந்த ஃப்ரெண்ட் ஆஃப் மைன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஹிஸ்ஸுக்கு வந்து ஹிஸ் தான் எப்போவுமே. ஹிஸ்னால் அவனுடையன்னு சொன்னாலும் ஹிஸ் தான், அவனுடையதுன்னு சொன்னாலும் ஹிஸ் தான். அப்போது ஹி வெண்ட் அவுட் டு மீட் எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் அப்படின்னா அவன் வெளியில் போனான் எதுக்காகனா he went out because to meet a friend of his அப்படின்னா அவன் வெளியில் போனான் எதுக்காகனா அவனோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக. சரிங்களா? அப்புறம் எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹெர்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே, எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹெர்ஸ்ன்னு சொன்னாலுமே இது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லும்.
இப்போ பாருங்களேன், இந்த வார்த்தையை படிங்க. தேஜஸ் அவனோட நண்பர்கள் கூட இருந்தான். தேஜஸ் வாஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ்ன்னு சொல்லுவோம். அவனுடைய நண்பர்கள் கூட இருந்தான். அப்போ ஹிஸ்ன்றது அவனுடைய அப்படின்ற வார்த்தையை மீன் பண்ணுது. சரிங்களா? அப்போ இன்னொன்று வந்து எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிம்னு சொல்லக்கூடாது, இந்த இடத்துல ஹிஸ் தான் வரும். ஸோ அப்போ ஹிம்னா அவனை, ஹிஸ்னா அவனுடைய, ஹிஸ்னா இன்னொரு வார்த்தை அவனுடையதுன்னு சொல்லணும். சரிங்களா? ஹெர்னா அவளுடையன்னு சொல்லணும், ஹெர்ஸ்னா அவளுடையது. ஆனால் ஹிஸ்ஸுக்கு மட்டும் அந்த ஹிஸ் தான் அவனுடையதுன்னு சொல்லலாம், அவனுடையதுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஹிம்னா அவனை. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஆர் தே ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர்ஸ், ஆர் தே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் யுவர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது எஸ், அவங்களாம் என்னோடய ஃப்ரெண்ட் தான். ஆர் தே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் யுவர்ஸ், அவங்களாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைன், அவங்களாம் என்னுடைய நண்பர்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைன் அப்படின்னா அவங்களாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இப்போது ஹூஸ் அப்படின்ற வார்த்தையை பற்றி நான் சொல்கிறேன். ஹூஸ்னால் யாருடைய இதுன்னு அர்த்தம். ஹூஸ் புக் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு புக்கை கை காட்டி உங்கள் ஸ்கூலில் கேட்குறாங்க, கிளாஸ் ரூமில் யாருடைய புக் இது அப்படின்னு கேட்கும்போது இது நான் வந்து வித் நவுன், ஒரு நவுன் கூட சேர்த்து சொல்லலாம், இல்லை நவுன் இல்லாமலேயே சொல்லலாம். நம்ம எப்படி ஃபஸ்ட்டு மை, ஹிஸ், ஹெர் கூட நவுன் சேர்த்து சொன்னோம்ல, அதே மாதிரி ஹூஸ் புக் இஸ் திஸ், இந்த இடத்துல ஹூஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட நவுனை சேர்த்தும் சொல்லலாம், நவுனை சேர்க்காமல் சொல்லலாம். அப்போது யாரோட புக் இதுன்னு கேட்குறாங்க. அப்போது நவுனோட சேர்த்து சொல்லும்போது இட்ஸ் மைன். ஹூஸ் மணி, இந்த இடத்துல ஹூஸ் புக் அப்படின்னு கேட்கும்போது யாருடைய புத்தகம் இது எல்லாம் ஹூஸ் புக் இஸ் திஸ்னால் இது யாருடைய புத்தகம். இல்லை ஹூஸ் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கும்போது யாரோடது இது நம்ம தமிழில் கேட்போம்ல, யாரோடது இதுன்னு கேட்கும்போது இட்ஸ் மைன் அப்படின்னு சொல்லலாம். இது என்னுடையது. இட்ஸ் மைன்னு சொல்லக்கூடாது, இந்த இடத்துல இது என்னுடைய இதுன்னு சொல்லக்கூடாது. இட்ஸ் மைன் அப்படின்னா இது என்னுடையது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது ஹூஸ் பக்கத்தில் நவுன் சேர்த்து சொல்லலாம், இல்லை வெறுமனே ஹூஸ் புக்ஸ் இஸ் திஸ், ஹூஸ் புக்ஸ் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹூஸ் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்களேன். ஹூஸ் மணி இஸ் திஸ், இது யாருடைய பணம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இது யாருடைய பணம்னு அந்த நவுன் மணி இல்லாமல் ஹூஸ் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி நிறைய இருக்கும்போது ஹூஸ் ஆர் திஸ், இது யாருடையது, இது எல்லாமே யாருடையது. ஹூஸ் ஆர் தீஸ் அப்படின்னா இவைகள் எல்லாம் யாருடையது அப்படின்னு வரும். ஸோ இது நவுன் இல்லாமல் வருது. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், ஹூஸ் ஷூஸ் ஆர் தீஸ், இந்த ஷூஸ்லாம் யாருடையது. என்னென்னா வெறுமனையே இந்த ஒரு பொருளை சொல்லி ஒரு புக்கை காட்டி இது யாருடைய புக்குன்னு கேட்கலாம் ஒரு கொஸ்டினில், இல்லைனா இது யாரோடதுன்னு கேட்கலாம். ரெண்டாவது வந்து ப்ளூரலில் கேட்கணுன்னா இது எல்லாம் யாரோடதுன்னு கேட்கலாம். அப்போ ஹூஸ் ஆர் தீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, இல்லைனா ஹூஸ் புக்ஸ் ஆர் தீஸ் அப்படின்னு கேட்கலாம். இது இந்த புத்தகங்கள் எல்லாம் யாரோடதுன்னு கேட்கலாம். அப்போ ஹூஸ் அப்படின்ற வார்த்தை யாருடையதுன்னு அப்படின்ற அர்த்தத்தை சொல்லுது. ஸோ அது பக்கத்தில் நவுன் பக்கத்தில் யூஸ் பண்ணலாம், இல்லை நவுன் இல்லாமலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது இது வரைக்குமே நம்ம பார்த்தது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான சென்டென்ஸு. ஸோ இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த கிளாஸில் நீங்கள் இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் லைவில் கமெண்ட்ஸ் போடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் a lot ஃபார் joining with me. Tomorrow we are going to meet by this same time. Thanks a lot. Take care.